வணக்கம் மக்களே. இன்னைக்கு எந்த இஷ்யூ பத்தி பேசுறோம்னா, கொல்கட்டாக்கு மெஸ்ஸி வந்து அவரோட கோட் டூருக்காக வராரு. ஸோ அங்க வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதாவது கேயாஸ் நடக்குது ஆக்சுவலா. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசுறோம். ஸோ ஆக்சுவலா இது எக்ஸாக்டா என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பார்த்தோம்னா, மெஸ்ஸி வந்து அவரோட கோட் டூருக்காக ஒரு 14 இயர்ஸ் கழிச்சு இந்தியா வராரு. அதாவது கடைசியா வந்தது வந்து 2011ல வந்திருக்காரு. அதுக்கப்புறமா 14 இயர்ஸ் கழிச்சு 2025, அதாவது இந்த வருஷம் தான் வந்து இந்தியாவுக்கு வராரு. ஸோ அதுவும் எதுக்காக அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த கோ டூர் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ பேசிக்கலாக அவர் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு ஈவெண்ட் நடத்துறாரு. அதாவது 3 days 4 cities அப்படின்ட்டு ஒரு ஈவெண்ட்டை வந்து நடத்துறாரு. ஸோ இந்த 3 days வந்து எப்பப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, டிசம்பர் 13லேருந்து டிசம்பர் 15 வரைக்கும். ஸோ அந்த 3 cities என்னென்னு பார்த்தோம்னா, கொல்கட்டா, ஹைதராபாத், மும்பை, டெல்லி. ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஈவெண்ட் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கொல்கட்டாலேருந்து தான் ஆரம்பிக்கிறாரு. ஸோ கொல்கட்டாவில் வந்து இந்த சால்ட் லேக் ஸ்டேடியம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேடியம் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேடியத்துலேருந்து அந்த இந்த டூரை ஆரம்பிக்கிறாரு. ஸோ எப்போதும் போல் டிசம்பர் 13 காலையில் 10 மணிக்கு அவர் குறிப்பிட்ட டைமுக்கு அங்கே ஸ்டேடியத்துக்கு வந்துடுறாரு. ஸோ அங்கே வந்தோடனே வெளியில் இந்த ஓப்பனிங் செரமோனிஸு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டாச்சு ஓப்பனிங் செரமோனி, அதை மாதிரி சில செரிமோனிஸ்லாம் அட்டன் பண்ணுறாரு. ஸோ அந்த ஸ்டாச்சு ஓப்பனிங் செரிமோனினா ஒன்றும் இல்லை. ஸோ அவரோட ஒரு மினியேச்சர் ஸ்டாச்சு அதை வந்து அங்கே ஓப்பன் பண்ணுறாங்க ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற விதமாக. ஸோ அங்கே வந்து அந்த செரிமோனிஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டேடியத்துக்குள்ளே போகிறாரு, அவரோட லாஞ்சுக்குள்ளே போகிறாரு. ஸோ அங்கே உள்ளே போனவனையே நம்ம பார்த்தோம்னா அங்கேயே வந்து கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. ஏன்னா அங்கே ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, அப்புறம் கார்ட்ஸ் இருப்பாங்க, போலீஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் விஐபிஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அங்கே செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து அங்கே அவரை சுற்றி இந்த ஆட்டோகிராஃப் வாங்குறது, செல்ஃபி எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்ட்டு அவரை இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இது க்ரௌட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் அவர் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கிறாரு. ஸோ எல்லாருக்கும் வரவங்களுக்குலாம் செல்ஃபி எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்ட்டு அவர் பாட்டில் கொடுத்துட்ருக்காரு. ஏன்னா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இந்தியா வரோம், நம்மளோட ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஆவலாக இருப்பாங்க. சரி ஃபோட்டோ, இந்த இது ஆட்டோபயோகிராஃபி அதெல்லாம் கேட்குறதுனால சரி அதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவர் பாட்டில் கொடுக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஷாருக் கான் வர்றாரு. ஸோ ஷாருக் கான் வந்ததுக்கப்புறமா அவரை மீட் பண்ணுறாரு, அவரோட ஃபேமிலியில் உள்ளவங்களெல்லாம் மீட் பண்ணுறாரு. அவங்களுக்கும் அதே தான் ஆட்டோகிராஃபு, செல்ஃபி, ஃபோட்டோஸ்லாம் கொடுக்குறாரு. ஸோ அங்கே வரைக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கார். ஸோ எக்ஸாக்டாக எங்கே இஷ்யூ ஆரம்பிக்குதுன்னா, அந்த ஸ்டேடியத்தில் உள்ள கிரவுண்டில் வந்து அவர் காலை வச்சு ஒரு 10 நிமிஷம் தான் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் தான் இஷ்யூவே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த ஸ்டேடியத்தில் வந்து இருக்காங்க. ஸோ அந்த ஃபேன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், மெஸ்ஸியோட வெறித்தனமான ஃபேன்ஸ் இருப்பாங்களா, அவங்க எல்லாருமே வந்து இப்படி மெஸ்ஸி வந்து டிசம்பர் 13 கொல்கட்டா இந்த ஸ்டேடியத்தில் வந்து வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே சுற்றி இருக்கிற ஸ்டேட்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டில் இந்த வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட்டில் உள்ளவங்க எல்லாருமே கையில் இருக்கிற எல்லா காசையும் பயங்கரமாக, காசு எவ்வளோதான் இருந்தாலும் பரவாயில்ல டிக்கெட்டுக்கு அப்படின்ட்டு என்ன விலை வச்சாலும் அவங்க பாட்டில் வாங்கிக்கிட்டு அங்கே வந்திருக்காங்க போல். ஸோ டிக்கெட் விலையெல்லாம் நம்ம வந்து இது கேள்விப்படுறதை பார்த்தா, டிக்கெட் விலை வந்து 5000லேருந்து 1,00,000 வரைக்கும் விற்றுருக்காங்க. அதை எல்லாருமே வெறித்தனமாக வாங்கியிருக்காங்க. ஸோ எல்லாருமே மெஸ்ஸி வெறியர்கள் தான் சொல்லணும். ஸோ எல்லாரும் வாங்கிட்டு ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்மளோட தலைவர் எப்போ வந்து கிரவுண்டில் வருவார், எப்போ நம்மளை பார்த்து கை காட்டுவார், அவர் வந்து ஒரு தடவையாவது நம்ம வாழ்க்கையில் பார்த்துடணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்க வந்து ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரி மெஸ்ஸியும் பார்த்தோம்னா அவர் இந்த கிரவுண்டுக்குள்ளே வராரு. ஸோ கிரவுண்டுக்குள்ளே வந்த உடனே அங்கேயும் அதே இஷ்யூ தான் திருப்பி நடக்குது. என்னன்னா, இந்த ஸ்டேடியம்குள்ளே வந்தோடனே அவர் லாஞ்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ கூட்டம் இருந்துச்சோ அதே மாதிரி கிரவுண்டுலேயும் அவரை சுற்றி கூட்டம் வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்படின்னா, இந்த ஸ்டாஃப்ஸு, அப்புறம் இந்த கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸு, போலீஸு, அது மட்டும் இல்லாமல் மெயினாக யார் யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அந்த லோக்கல் பொலிட்டீஷியன்ஸு, அப்புறம் அந்த ஸ்டேட் மினிஸ்டர்ஸு, அதுக்கப்புறம் இந்த சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜியோட ஃபேமிலி மெம்பர்ஸு எல்லாருமே அந்த இடத்துல வந்து குமிஞ்சிருக்காங்க. அதுவும் சுற்றி சுற்றி நின்று. ஸோ சில இந்த என்னது சொல்கிறது, இந்த கார்ட் பண்ண வேண்டிய ஸ்டாஃப்ஸே வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவதிப்பட்டிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு கூட்டம் நெரிசலாக இருந்திருக்கு அந்த கிரவுண்ட்லேயே. ஸோ அவர் வந்து நடு கிரவுண்டில் நிற்கிறாரு. ஆனால் அவரை சுற்றி அவ்வளோ மக்கள் இருக்காங்க. ஆனால் ஃபேன்ஸுக்கு அவரை பார்க்கவே முடியல.
ஏன்னா அவர் அந்த க்ரௌடுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த கிரவுண்டுக்கு நடுவில் உள்ள கிரவுண்டில், அதாவது இந்த சுற்றி இருக்கிற இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் இருக்காங்களா, அவங்களுக்கு அந்த க்ரௌடுக்கு நடுவில் இவர் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. ஃபேன்ஸ்னால இவரை பார்க்கவே முடியல. ஸோ இந்த நேரத்துலையும் அவர்கிட்ட வந்து ஆட்டோகிராஃப் வாங்குறது, செல்ஃபி வாங்குறது, அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறது, அதுக்கப்புறம் என் டிஷர்ட்டில் சைன் போடுங்க அப்படின்ட்டு வரிசையாக போட்டு அமுக்குறாங்க. ஃபோட்டோ வேற எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சுற்றி நின்று இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் சலுக்குன்னு லைட் அடித்து தள்ளுறாங்க. ஸோ இவர் இந்த சுச்சுவேஷனில் நடுவில் நின்றுக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன்னா இங்கே தான் அவருக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, ஒரு பொலிட்டீஷியனும் யாரோ ஒருத்தவங்க வந்து இப்படி என்னோட டிஷர்ட்டில் வந்து சைன் போட்டுத்தாங்க, உங்களோட ஆட்டோகிராஃப் போட்டுத்தாங்கன்னு வந்து தொந்தரவு பண்ணுறாரு. அந்த அந்த இவர் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் வந்து நம்ம மெஸ்ஸியை வந்து தொந்தரவு பண்ணுறாரு. அவர் தொந்தரவு பண்ணிட்டு இந்த பேனாவை கொடுக்குற நேரத்தில் அந்த பேனா வந்து மெஸ்ஸி கையில் ஏதோ லைட்டாக கிழிச்சிருச்சு போல லைட்டாக. ஸோ இந்த நேரத்தில் தான் வந்து மெஸ்ஸியும் சரி, மெஸ்ஸிக்கு சுற்றி இருக்கிற அந்த பாடி கார்ட்ஸ் இருப்பாங்களே, அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இல்லை சார் இது வந்து அன்கண்ட்ரோலபிளாக போகுது, இங்கேருந்து கிளம்பிடலாம், கண்டிப்பாக வந்து சேஃப்டி இஷ்யூஸ் வரும் இங்கே அப்படின்ட்டு கிளம்ப சொல்லிடுறாங்க. ஸோ அவரும் என்ன பண்ணுறாரு, 11:30க்கு கிரவுண்டுக்கு வராரு. 11:30க்கு வந்துட்டு 11:40 11:45 மேக்ஸிமம் 10-15 மினிட்ஸ் தான். 10-15 மினிட்ஸில் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அங்கேருந்து இது கிளம்புன உடனே என்ன ஆகுது, ஃபேன்ஸுக்கெல்லாம் பயங்கரமாக டிசப்பாயிண்ட் ஆயிடுது. என்னது இது, நம்ம வந்து ஆவலாக இருந்தோம், ஒரு 10,000லேருந்து 1,00,000 வரைக்கும் நம்ம செலவழிச்சு இங்கே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவரை பார்க்கறதுக்கு. ஆனால் இவர் வந்து இப்படி ஒரு 10-15 நிமிஷத்தில் கிளம்பிட்டாரு. அதுவும் இந்த மேனேஜ்மெண்ட் வந்து இப்படி ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணாதனால இந்த க்ரௌடை அவர் வந்து ஒரு வழி இல்லாமல் தான் போயிருக்கிறாரு. வேணும்னேலாம் போகல. அவருக்கும் என்ன ஆசைன்னா இப்படி ஃபேன்ஸ்லாம் மீட் பண்ணணும், ஃபேன்ஸ்க்கெலாம் கை காட்டணும் அப்படின்னு ஒரு ஆசையோடு தான் வந்திருக்காரு. ஆனால் கடைசியில் பார்த்தா அவரோட சுச்சுவேஷன் அங்கே வேற மாதிரி இருந்திருக்கு. அதனால அவர் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஃபேன்ஸுக்கு வந்து பயங்கர டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா கையில் இருக்கிற காசெல்லாம் போட்டு வந்திருக்காங்க. சில பேர்லாம் டிக்கெட் காசோட ஃப்ளைட் காசு அதிகமாக கொடுத்து இங்கே வந்திருக்காங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, நான் 10,000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கினேன், ஃப்ளைட்டு 20,000 ரூபாய்க்கு பிடிச்சி இங்கே வந்திருக்கேன். அதாவது மெஸ்ஸியை வந்து எப்படியாவது தூரத்துல இருந்தாவது மெஸ்ஸி தரிசனம் கிடச்சிடணும் அப்படின்ட்டு அவர் வந்திருக்காரு. எல்லாருக்கும் டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கு இதை மாதிரி. ஸோ டிசப்பாயின்மெண்ட் ஆனவொடனே என்ன ஆகுது, அதுவும் பேசிக்காக நம்மளுக்கே ஒரு டெண்டன்சி இருக்கும்ல, இப்போ சாப்பாடு நம்மக்கிட்ட இல்லை இப்போ, ஆனால் இன்னொருத்தவங்க கிட்ட வந்து சாப்பாடு வந்து அபண்டண்ட்டாக இருக்குது, இல்லாட்டி அவங்க வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு கோவம் வரும்ல. அது மாதிரி இவங்களுக்கு வந்து காசெல்லாம் கொடுத்தே டிக்கெட் வாங்கிட்டு மெஸ்ஸியை பார்க்க முடியல. ஏன்னா விஐபிஸ் வந்து அவங்கள சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த கிரவுண்டில் சுற்றி இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் தான் இருக்காங்க. அந்த கிரவுண்டில் வந்து மெஸ்ஸி இருக்காரு, அவரை சுற்றி வந்து இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் விஐபிஸ் இருக்காங்க. அவரை பார்க்கவே முடியாத அளவுக்கு சுற்றி நின்று மறைச்சிடுறாங்க. அதனால ஃபேன்ஸுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது. என்னது இந்த விஐபிஸ் வந்து இப்படி வந்து அட்டகாசம் பண்ணுறானுங்க, அராஜகம் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு. சரி, அவங்களால தான் இவர் கிளம்புனோடனே அவங்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாயிடுச்சு. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டேடியத்தில் வந்து, அதாவது அவர் கிளம்புன உடனே ஸ்டேடியத்தில் இருக்கிற சேரெல்லாம் அடித்து நொறுக்கி, பேனர் அது இதுன்னு எல்லாத்தையும் பறக்க விட்டு, இந்த கையில் கிடைக்கிற ஷூ செப்பல் எல்லாத்தையும் கிரவுண்டில் பறக்க விட்டு, எல்லாத்தையும் அடித்து பறக்க விட்டாங்க அந்த கிரவுண்டில். ஸோ சில இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறப்பமே தெரியுது, பயங்கர சுச்சுவேஷன் வந்து கேயாட்டிக்காக மாறி இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கு. ஆக்சுவலாக இதுதான் அந்த கேயாட்டிக் இன்சிடென்ட். ஸோ பேசிக்காக வந்து இதனால தான் வந்து அங்கே கொல்கட்டாவில் வந்து ஒரு பயங்கர, அந்த ஸ்டேடியத்தில் வந்து பயங்கர கேயாஸாக இருந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு புவர் மேனேஜ்மெண்ட். ஆக்சுவலாக ரொம்ப மோசமான ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து எந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணணுமோ இதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். ஆர்கனைசர்ஸ் வந்து இதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணாமல் விட்டு இந்த புவர் மேனேஜ்மெண்ட்னால தான் இவ்வளோ பெரிய ஒரு கேஆஸ் நடந்திருக்கு. அதாவது December 13th வந்து மெஸ்ஸியால் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பிளாக் டே மாதிரி ஆக்கி விட்டாங்க கொல்கட்டாவில். ஸோ இதுக்கு பேசிக்காக யார் காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆர்கனைசர்ஸ் தான் காரணம். ஸோ அந்த ஆர்கனைசர் பேர் கூட எனக்கு கரெக்டாக வாயிலே வர மாட்டேங்குது. சதத்ரு தத்தா அதான் அவங்களோட ஆர்கனைசர் பேர் அப்படிங்கிறாங்க. அவர் தான் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ப்ரொமோஷனல் ஈவெண்ட்டை வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணது. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து இந்த கோட் டூரை. ஸோ அவர் தான் இந்த இன்சிடென்ட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிள். ஸோ மெஸ்ஸி இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் மெஸ்ஸி அந்த கிரவுண்ட்லேருந்து கிளம்பிட்டாரு. அவர் ஃப்ளைட் ஏற கிளம்பிட்டாரு. எப்பா விடுங்கப்பா சாமி அப்படின்ட்டு.
இந்த ஆர்கனைசர் இதோட சம காமெடி. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரும் கூடவே போயிட்டாரு. எங்க நம்மளும் ஃப்ளைட் ஏறி இங்கிருந்து எகிரிடுவோம், இந்த கூட்டத்தெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது. ஆக்சுவலா ஆர்கனைசர் அவர் தான் இருந்திருக்கணும். அவரும் பார்த்தோம்னா மெஸ்ஸியோட ஃப்ளைட் ஏற கிளம்பிட்டாரு. அவரும் ஃப்ளைட் ஏறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான், கொஞ்சம் விட்டுருந்தா ஏறி போயிருப்பாரு, பறந்துருப்பாரு அடுத்த சிட்டிக்கு. எங்கேயாவது ஹைதராபாத்துக்கோ இல்லை மும்பைக்கோ இல்லை எங்கே போயிருவோம், எங்கேயாவது பக்கத்தில் எங்கேயாவது பறந்து போயிருப்பாரு. கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து இது கொல்கட்டா போலீஸ் வந்து அவரை பிடிச்சிட்டாங்க. ஸோ இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, மம்தா பானர்ஜி வந்து, அதாவது வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி வந்து அங்கே வரதா இருந்திருக்கு. அதாவது மெஸ்ஸி கிரவுண்டில் வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஏதோ கொஞ்சம் டிலே போல அவங்க வந்து வரதுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் மெஸ்ஸி கிளம்பி போயிருக்காங்க. ஸோ இதை கேள்விப்பட்ட மம்தா பானர்ஜிக்கு ஒரே வருத்தமாக போயிடுச்சு. ஐயோ, இது வந்து நம்ம ஸ்டேட்டில் நம்ம கொல்கட்டா சிட்டியில் இப்படி ஆயிடுச்சு, மெயின் சிட்டியில் இப்படி ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் ஃபுட்பாலருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரே மன கஷ்டம், வருத்தம். அவங்க உடனே ஒரு ட்வீட்டையும் போட்டாங்க. இப்படி வந்து நாங்கள் வந்து அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறோம், இப்படி வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்படின்ட்டு அவங்க வருத்தத்தை தெரிவிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, மேற்கொண்டு இதை மாதிரி புவர் மேனேஜ்மெண்ட், அதாவது ஆர்கனைசர் ஃபால்ட் இது, அதனால அந்த ஆர்கனைசர்ஸ்க்கு சுற்றி அந்த யாரெல்லாம் வந்து ரெஸ்பான்சிபிளோ அவங்களெல்லாம் வந்து இது பண்ணணும், கொஸ்டின் பண்ணணும் அப்படின்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. அங்கே உள்ள கமிஷனருக்கோ யாருக்கோ உத்தரவு போட்டிருக்காங்க போலீஸ். அதனால தான் வந்து அந்த சதத்ரு தத்தா வந்து கரெக்டாக அந்த ஃப்ளைட் ஏறி பறக்கிறதுக்கு முன்னாடி அல்லேக்கா லபக்குன்னு பிடிச்சிட்டாங்க. ஸோ பிடிச்சிட்டு அவர் ஏதோ சொல்லி பார்த்துருக்காரு, ஆனால் அவரை விடுற மாதிரி இல்லை, நேக்கா பிடிச்சிட்டு உள்ளே தூக்கிட்டு அடைச்சிட்டாங்க. ஸோ அவரும் அவரோட பவரை யூஸ் பண்ணி ஏதோ பண்ண பார்த்துருக்காரு, ஆனால் முடியல, அவரால் எதுவும் பண்ண முடியல. இப்போ 14 days வந்து அவரை வந்து இது பண்ணலாம், இன்டகிரேட் இல்லை, அவரை வந்து கொஸ்டின் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் தான். அவர் தூக்கி உள்ளே வச்சிட்டாங்க. அவரை சுற்றி இன்னும் யாரெல்லாம் ரெஸ்பான்சிபிளாக உள்ள தூக்கி வச்சுருப்பாங்க இந்த நேரத்துக்கு. மெஸ்ஸி வந்து அடுத்த சிட்டிக்கு இந்த இடத்துக்கு பறந்துட்டாரு. ஸோ இதை மாதிரி தான் இதுதான் இந்த கொல்கட்டா மெஸ்ஸி இன்சிடென்ட். ஸோ இது வந்து புவர் மேனேஜ்மெண்ட் காரணத்தினால இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக வந்து கோவத்தில், அதான் அந்த சேர்லாம் அடிச்சு நொறுக்கி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ அந்த இன்டர்வியூஸ்லாம் கொடுப்பாங்களே அவங்ககிட்டலாம் வந்து, அதாவது இன்டர்வியூ கொடுக்குற நேரத்துலலாம் பேசுகிற நேரத்தில் வந்து சொல்லியிருக்காங்க, இப்படி எங்களுக்கு வந்து ஒன்றுமே பண்ணல. அதாவது ஒரு டூரு, இந்த டூருக்கு வந்து இவங்க காசு நிறைய செலவழிச்சு வந்திருக்காங்க. இப்போ சப்போஸ் வச்சுப்போமே 2 hour ஒரு இன்சிடென்ட் நடக்க வேண்டியது, அது வந்து கடைசியில் 10-15 நிமிஷம் தான் நடந்திருக்கு. அதுவும் இவங்க இந்த ஃபேன்ஸ்னால பார்க்க கூட முடியல. அவங்களுக்கு நிஜமாக கோவம் இருக்க தான் செய்யும், அது வந்து ஒத்துக்க தான் வேணும். அது வந்து ரீசனபிள் ஆங்கர் தான், அதெல்லாம் நம்ம குறையே சொல்ல முடியாது. சப்போஸ் நம்ம வந்து ஒரு படத்துக்கு போகிறோம், 3 hour படம்ன்ட்டு போகிறோம், கடைசியில் பார்த்தா 10 நிமிஷம் தான் படம் அப்படின்ட்டு நம்மளை ஏமாத்தினா எவ்வளோ கோவம் வருமோ, இவங்களுக்கு அந்த 10 நிமிஷம் கூட பார்க்க முடியல, அந்த அளவுக்கு தான் மோசமாக இருந்திருக்குது. ஸோ எவ்வளோ கோவம், நம்மளுக்கே அவ்வளோ கோவம் வர்ற மாதிரி அவங்களுக்கும் அதே மாதிரி இதை விட டபுள் மடங்காக கண்டிப்பாக கோவம் வரும். ஸோ அந்த ஆங்கரை வந்து அவங்க இன்டர்வியூஸ்லாம் வந்து காமிக்கிறாங்க, எங்களுக்கு வந்து இப்படி வந்து இது வந்து ஸ்கேம் தான், இது எங்களை வந்து பயங்கரமாக ஏமாத்திருக்காங்க, எங்களோட காசெல்லாம் ரிட்டர்ன் கொடுங்க அப்படின்ட்டு இப்போ போராடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் அந்த ஆர்கனைசர் சதத்ரு தத்தா அவர் வந்து இப்போதைக்கு ரீசெண்டாக வர இன்ஃபர்மேஷனை பார்த்தா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறோம், இப்படி ஒரு மேனேஜ்மெண்ட் ஃபால்ட் தான் இது, இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு. அதே மாதிரி நாங்கள் வந்து இந்த டிக்கெட்டுக்கு வாங்கின காசை வந்து திருப்பி தரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது, ரிலேபிள் நியூஸ் தான் இப்போதைக்கு வருது. அது எந்த அளவுக்கு இவங்க வந்து நடைமுறைப்படுத்துவாங்கங்கிறது தெரில. ஸோ இதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் நம்ம. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், டிக்கெட் காசு வந்தால் என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க.